இப்போ மூன்றாவது காரியம், எதற்கு நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பார்த்த உடனே சோர்ந்து போயிடாதீங்க, இது அருமையான வாக்குத்தத்தம், அருமையான வசனம். 1 Peter chapter 5 verse 1 வாசிக்கலாம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால். ஓகே, போதும். அவர் என்ன சொல்றாரு? எதற்கு சாட்சியா இருக்கிறேன்? எதற்குங்க சாட்சியா இருக்கிறேன் பேதுரு சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு. பாத்தீங்களா, பதிலே வராது. ஏன்னா இப்ப இது நமக்கு பிடிக்காது. ஒரு நல்ல சரி உயிர்த்தெழுதல் வல்லமையை பத்தி சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் சிஸ்டர் திரும்ப போயிட்டீங்க பாடுகளுக்கு அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க, இதுல ஒரு ரகசியம் இருக்கு. பாடுகளுக்கு நீங்கள் சாட்சிகளா இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சாட்சியா இருக்குதுன்றது வந்து 2 விதத்துல சாட்சியா இருக்கலாம். கண்ணால பார்த்து நான் சாட்சி சொல்லலாம், இல்ல ஒரு காரியத்தை நான் அனுபவித்து அதற்கு சாட்சி சொல்லலாம். இப்போ உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவனுடைய பாடுகளை கண்களால் பார்க்கிறதற்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவருடைய பாடுகள்ல பங்குள்ளவர்களா இருக்கிறீங்களா? உலகம் உதைக்குதா, உலகம் மிதிக்குதா, இயேசுவின் நிமித்தமாக உங்களை ஒதுக்கி வைக்குதா? இன்னைக்கு யோசித்து பாருங்க. இது நிமித்தமாக என்ன நடக்கும்னா, நல்லா கவனிங்க, பாடுகளுக்கு தேவன் நம்மை ஏன் சாட்சிகளாய் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் சொல்றாரு, நீங்களும் நானும் பாடுகளுக்கு சாட்சியா இருந்தா மகிமைக்கு பங்காளியா. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, பாடுனா பயமா இருக்கா? இல்ல பாடுகள் வேணான்னு நினைக்கிறீங்களா? வேணான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மகிமை இல்லை. கையை பிடிச்சு சொல்லுங்க, அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பாடுகளுக்கு சாட்சியா இருந்தால் மகிமைக்கு பங்காளிங்க நீங்க. ஹல்லேலூயா. மகிமைக்கு நம்மை பங்காளிகளாய் தேவன் வைத்திருக்கிறார். அந்த மகிமைக்கு ஒரே ரூட் தான். see, every place has only one route. புரியுதுங்களா? ஒரு ரூட் தான் இருக்கு பரலோக காரியங்களுக்கு. உலகத்துல பல ரூட் இருக்கும், பல வழி இருக்கும் ஒரு இடத்தை போய் சென்றடைவதற்கு. ஆனா பரலோகத்தின் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் போன வழி என்ன? ராஜபாதை. கஷ்டமே படல. இயேசு கிறிஸ்து அப்படியே சேல்டு த்ரூ லைஃப் அப்படின்னு எங்கேயாச்சும் இருக்கா? அவர் உங்களை போல என்ன போல பாடுகளை அனுபவித்து தான் அவர் வந்து மகிமையை நமக்கு பெற்று தந்திருக்கிறார். இன்னொரு விஷயம், அவர் முன்னாடியே பாடுபட்டுட்டதுனால இனி நீங்களும் நானும் அந்த அளவுக்கு பாடுபட தேவையில்ல. என்ன பிசாசு நம்மளை எதிர்ப்பான், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அவமானப்படுத்த முயற்சிப்பான். அந்த பாடுகள் என்று சொல்லும் பொழுது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான பாடு என்ன தெரியுமா? நம்மள ஒருத்தன் அடிச்சிட்டான்னா கூட அடிச்ச அடியினுடைய காயம் கொஞ்ச நாள்ல போயிடும். வியாதிப்பட்டா கூட கொஞ்ச நாள்ல அந்த வியாதியை மாற்றுவதற்கு தேவனுடைய வல்லமையை நம்ம பயன்படுத்தி அதுல இருந்து வெளியில வந்துருவோம். ஆனா அந்த அவமானங்கள், நிந்தைகள் இருக்கு பாருங்க, அந்த காயம் ரொம்ப கஷ்டமான காயம். அதுல இருந்து அநேகர் வாழ்நாட்கள் முழுவதிலும் நிரந்தர விடுதலை பெறுவதில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு சாட்சிகளா இருந்தால், அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நிமித்தமாக உங்க வாழ்க்கையில பாடு அனுபவிக்கிறீங்களா? உங்களை மனுஷர் தூஷிக்கிறாங்களா? உங்களை வந்து பலவிதமான அவமான நிந்தை வார்த்தைகளினாலே அவர்கள் உங்களை துன்புறுத்துறாங்களா? காயப்பட்டிருக்கிறீங்களா? அவர் சொல்றாரு, பாடுகளுக்கு பங்காளிகளா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட், நம்மலாம் செகண்ட். பிதா வந்து அவரை ஃபர்ஸ்ட் லெவல்ல நேசிக்கிறாரு, நம்மலாம் செகண்ட் லெவல்ல நேசிக்கப்படுறவர்கள்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? வாசிங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். எபிசியன்ஸ் சாப்டர் 1 verses 5 and 6. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஓகே, என்ன சொல்லுது? பிரியமானவருக்குள். யாருக்கு அந்த பிரியமானவர்? நான் பல நாட்கள் இதை வாசிக்கும் போது யோசிச்சிருக்கேன், பிரியமானவர்களுக்குள் அப்படின்னாக்கா சரி சபைக்குள் அப்படின்னு இல்ல. இது இயேசு கிறிஸ்துவ சொல்லுது. பிரியமானவர் அவர் ஒருவர் தான்.
தேவனுடைய பிரியத்திற்கு பாத்திரமாய் இருந்த மனிதன் ஒரே மனிதன் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சொந்த குமாரனை நேசிக்கிறது போல வேற ஒருத்தரையும் அவர் என்ன செஞ்சிருக்க முடியாது, நேசிச்சிருக்க முடியாது. ஆனா நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்து பக்தர்களை ஆண்டவர் நேசிச்சாரா நேசிக்கலையா? என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் யாரு? தாவீது. என் நண்பன் யாரு? ஆபிரகாம். ஆனா நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். அவர் ஆபிரகாமையும் தாவீதையும் எவ்வளவு நேசித்தாரோ அவர்களை விட கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களையும் என்னையும் மிகவும் அதிகமாய் நேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. நண்பன் சொன்னீங்க, இருதயத்துக்கு ஏற்ற தாசன் சொன்னீங்க. ஆனா அவங்கள அவ்வளவு நேசிக்கல, என்ன நேசிச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாங்கள் மறுரூபமாக்கப்படுகிறோம் சொல்றேன். நீங்க அந்த மகிமை எப்படி வரும்ன்றது மறந்துடக்கூடாது. பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் மகிமையின் மேல் மகிமையின் மேல் மகிமையின் மேல் மகிமைக்குள் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது? புரிஞ்சுச்சா? ஓகே. சோ சாட்சியா இருக்க நம்மை அபிஷேகிக்கிறார். ஓகே, 3 பாயிண்டையும் முடிச்சிட்டேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு, கிறிஸ்துவனுடைய அதிகாரத்திற்கும் அவருடைய ரட்சிப்புக்கும் நம்ம சாட்சியா இருக்கணும். 3வது அவருடைய பாடுகளுக்கு நாம் சாட்சியா இருக்க வேண்டும். நான் 3வதாக, அதாவது இது மெயின் பாயிண்ட்ஸ்க்கு திரும்ப வந்துட்டேன். அபிஷேகம் என்ன செய்யும்? அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், அபிஷேகம் உங்களை சாட்சியாய் நிலைநிறுத்தும். இப்போ 3வது காரியத்துக்கு வந்திருக்கோம். 3வது காரியம், அபிஷேகம் என்ன செய்யும்னா, அபிஷேகம் தேவனுடைய பாதுகாப்பை கொண்டு வரும். வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 Chronicles chapter 16 verse 22. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். இன்னைக்கு அபிஷேகம் உங்க மேல இருந்தா ஆண்டவர் என்ன கட்டளை போடுறாரு உங்களை பத்தி? பழைய ஏற்பாட்டிலே அப்படி போட்டார். நான் இங்கே சொல்வாரு, தொடாத, இவங்க என் பிள்ளைங்க, தொடாத அப்படின்னு சொல்வார். ஓகே, உடனே யோசிக்காதீங்க, எதுவுமே நடக்காது, நான் அப்படியே சூப்பர் ஸ்பிரிச்சுவலா 2 ரெக்கை வச்சுக்கிட்டு அப்படியே பறந்துட்டு போவேன்னு நினைக்காதீங்க. தொடாதன்னா என்ன அர்த்தம்னு நான் அதுக்கு வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எச்சரிக்கை. ஏன்னா இதை நான் எடுத்த போது நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் தேவன் வைத்த பாதுகாப்பை குறித்து ஆராயணும்னு பார்த்தப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் என் கண்களுக்கு காண்பித்தார். இதை எச்சரிக்கையா நான் சொல்றேன். ஓகே, அநேக விதத்துல அபிஷேகம் நம்மளை ஆசீர்வதிக்குது, அநேக விதத்துல அபிஷேகம் நமக்கு பிரயோஜனமா இருக்கு. ஆனா நீங்களும் நானும் சில விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா கவனிங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரானால் உங்களையும் என்னையும் என்ன நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரோ அந்த நோக்கத்தை விட்டு நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? 1 இன்ச்சு இங்கிட்டும் போகக்கூடாது, அங்கிட்டும் போகக்கூடாது. போனா ஆபத்து வரும். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, மறு வருஷத்துல ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, இப்ப எனக்கு சொல்லுங்க, இஸ்ரவேலின் ராஜா யார்? அந்த நேரத்துல தாவீது, கரெக்டா? அந்த இடத்துல யார் ராஜா இஸ்ரவேலுக்கு? தாவீது. ராஜாக்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்துருச்சு, ரைட்? எல்லா ராஜாக்களும் புறப்பட்டு யுத்தத்துல கை கலக்க வந்துட்டாங்க. மேபி ஸ்ப்ரிங் டைமா இருந்திருக்கும், அல்ல சம்மர் டைமா இருந்திருக்கும், அதனாலதான் புறப்பட்டு வந்துட்டாங்க சண்டை போடுறதுக்கு. வந்த இடத்துல என்ன நடக்குது வாசிங்க. தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். நல்லா கவனிங்க, யார் யாரை அனுப்பினாரா? யோவாப் அனுப்பிச்சாரா, படைத்தலைவன் அனுப்பிச்சாரா, சேவகர் அனுப்பிச்சானா, இஸ்ரவேல் அனைத்தையும் அனுப்பினார். அபிஷேகம் உள்ளவர் எங்க இருக்கிறாரு? அடுத்த சென்டென்ஸ் வாசிமா. தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். யுத்தத்தை நடத்துகிறதற்குரிய அபிஷேகம் யார்கிட்ட இருக்கு?
தாவீது எங்க இருக்கிறாரு? ராஜாக்களோடு கை கலக்க போயிருக்கிறது யாரு? அபிஷேகம் இல்லாத யோவாபு, அபிஷேகம் இல்லாத சேவகர்கள், அபிஷேகம் இல்லாத இஸ்ரவேல் அனைத்தும் போயிருக்கு. அவங்க அபிஷேகம் பண்ணப்படாத ஜனங்கள் நான் சொல்லல. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. யுத்தத்துக்கென்று அபிஷேகம் பெற்றவர், அவர்களுடைய யுத்தங்களை நடப்பிக்கிறதற்கு தேவன் யார் அபிஷேகம் பண்ணியிருந்தாரு? அவங்க யுத்தம் பண்ணலாம், ஆனா அபிஷேகம் உள்ளவர் நடுவுல நின்னாதான் என்ன ஆகும்? யுத்தத்துல வெற்றி வரும். விளங்குதா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அபிஷேகம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ நம்ம அதை சரியான காரியத்திற்கு பயன்படுத்தாவிட்டால் என்ன நடக்கும்? தாவீது வீட்டில் உட்கார்ந்துட்டாரு. அவருடைய படைத்தலைவன் போயிட்டான், கேப்டன் போயிட்டான், சோல்ஜர்ஸ் போயிட்டாங்க, ஜனங்கள் அத்தனை பேரும் கிளம்பி போயிட்டாங்க. இவர் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. இப்போ என்ன நடந்தது நமக்கு தெரியும். வேதத்திலிருந்து வாசிக்க தேவையில்ல. இந்த கதையினுடைய தொடர்ச்சி எத்தனை பேருக்கு தெரியும்? சாயந்தரம் நேரம் ஆச்சு, போர் அடிச்சு போயிடுச்சு. ஏன்னா எதையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவருடைய கேப்டன் பக்கத்தில் கிடையாது. அவருக்கு சேவை செய்கிற சேவகர்களும் போயிட்டாங்க. மேபி கொஞ்சம் சர்வன்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்களோட அவர் உட்காந்து என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. யோவாபோட தான் உட்காந்து அவர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவார், பேசுவார். ரைட் ஹேண்ட் மேன் அவர் தான். இவரும் போயிட்டாரு. இஸ்ரவேல் அனைத்தும் போயிருச்சு யுத்தத்துக்கு. இந்த மனுஷன் மட்டும் உள்ள உட்கார்ந்துருந்ததுனால போர் அடிச்சது. சாயந்தர நேரத்தில் என்ன பண்ணாரு? போனாரு மாடிக்கு வாக்கிங் போறதுக்கு. வாக்கிங் போன இடத்துல பாவம் நடந்தது. என்னாச்சு? பத்சேபால பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இந்த பாதுகாப்பு ஏன் தேவையா இருக்கிறது? ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விசேஷமா ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கிறார்? வாசிங்க சங்கீதம் 2:2-4. Psalm 2 verses 2-4. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். ஓகே, இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? கர்த்தருக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புனா யாருக்கு விரோதமா எழும்புவான்? அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமா எழும்புறதுனால தான் அவனால கர்த்தருக்கு விரோதமா எழும்ப முடியும். விளங்குதா? அவன் கர்த்தரை கண்களால் பார்ப்பதில்லை. யாரை பார்க்கறான்? தேவன் யார் மேல அபிஷேகத்தை ஊற்றி இவர்கள் என்னுடையவர்கள் முத்திரை போட்டிருக்கிறாரோ அவங்கள பார்க்கறான். யாருங்க அவங்க? எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் இருக்காங்களா? நெஞ்ச தட்டி சொல்லுங்க, நான் தான். அபிஷேகம் நீங்க பெற்றிருக்கிறதுனால பிசாசு நிச்சயமா உங்களுக்கு எதிர்த்து வருவான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தொடாதேன்னு சொன்னாக்கா பிசாசு சும்மா உட்காந்துருவான்னு நினைக்கிறீங்களா? வருவான். எப்படியாச்சும் உங்களை தொடணும்னு வருவான். புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்படணும். சும்மா விட்டுட்டானா? பின்னாடி ஒரு கூட்டம் துரத்திட்டு வருது, முன்னாடி கடல் நிக்குது, பயங்கள் எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்கு. நல்லா கவனிங்க. உங்களையும் என்னையும் தேவன் என்னைக்கு அந்த காலத்தின் ராஜ்யத்திலிருந்து பிரித்து எடுத்தாரோ அன்னைக்கே பிசாசுக்கு நம்ம மேல வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? இவங்களை எப்படியாச்சும் என்ன பண்ணணும்? போட்டு தள்ளிடணும். என்ன பண்ணிட்டான்? நான் தோல்ல கை போட்டு இவனோட நடந்துட்டு இருந்தேன், நான் சொன்னதெல்லாத்தையும் செஞ்சான். திடீர்னு இந்த இயேசு கிறிஸ்து குறுக்கிட்டுட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஏன் நான் தோல்ல போட்டிருந்த கையை உதறி விட்டுட்டு என்ன பண்ணிட்டான்? ஓடி போய் அவர் பக்கம் நின்றுட்டு இருக்கான் இப்போ. அதனால இவனை என்ன செய்யக்கூடாது? சும்மா விட கூடாது. நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, நீ ரட்சிக்கப்பட்டுட்டா உன் பிரச்சனை எல்லாம் மாறி போயிடும். நான் சொல்லுவேன், பொய்யான சுவிசேஷம் அது. நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டா அன்னைக்குதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டப்போ செங்கடல் பிளந்த மாதிரி என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. அதுக்கப்புறம் பெரிய போராட்டங்க. ஏன் ரட்சிக்கப்பட்டே நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியல. நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால தான் போராட்டம் வந்துச்சு. ஆனா இத்தனை நாளும் போராட்டத்தை உண்டு பண்ணவன் பக்கத்துல நின்னீங்க. இப்போ போராட்டங்கள்ல ஜெயம் பெற வைக்கிறவர் பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க. அவனை விட பெரிய பார்ட்டி கிட்ட வந்துட்டீங்க நீங்க. அல்லேலூயா. மிக பெரியவர்
உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். அவனை விட பெரியவர் இருக்கும்போது அவனை என்ன செய்ய நினைச்சாலும் அவன் உங்களை சேதப்படுத்த முடியாது. வேணா அடி உழலாம், வேணா அவன் நெருக்கலாம், நொறுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதுவுமே அவன் கை வைக்கிறதுக்கு இடம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம குறை உள்ளவர்களா இருக்கிறதுனால தான். பிழையற்றவர்களா இருந்தோம்னா ஒரு விரல் கூட நம்ம மேல வைக்க முடியாது அவனால. புரியுதா? பல நேரத்துல பிசாசு நம்மளை நெருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தொட்டாலும் அழிக்க முடியாது, ஜீவனின் வல்லமை நமக்குள் இருக்கிறது. அபிஷேகம் பண்ணினவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு நம் மீது இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க அகைன், தாவீதை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறாரு. சங்கீதம் 89:21. என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஓகே, என் கை அவனோடே, இது உறுதியா இருக்கும்னு சொல்லியிருக்கு இல்லையா? உறுதியா இருக்கும்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய கை உறுதி உள்ள கைதான், பலன் உள்ள கைதான், அசைவில்லாத கைதான். அது என்ன உறுதியா இருக்கும்? ஆக்சுவலா அதனுடைய டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கை எப்பொழுதும் அவனோடு கூட இருக்குமா. ஹல்லேலூயா. எந்த நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்கு, உங்களை விட்டு விலகல. சில நேரத்துல ஆண்டவரை சார்ந்திருக்கலாம். இந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு போக கூடாது, நம்மளே சார்ட் அவுட் பண்ணிடணும், நம்மளே சால்வ் பண்ணிடணும். போன வாரம் சொன்னேன் பாத்தீங்களா, சின்ன தலைவலி தானே, இதை போய் ஆண்டவர்கிட்ட எடுத்து ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்றதா? அப்படி சொல்லியிருக்காரா? என்ன சொல்றாரு? என் கை அவனோடு கூட உறுதியா இருக்கும். கையை இங்க வச்சுக்கிட்டு அவரோட பலத்த கை இருக்கும்போது நீங்க உங்க நோஞ்சாங்கையை வச்சு குத்தி கடைசியில் அடி வாங்கிட்டு ஐயோ வலிக்குது, குத்தினே சத்ருவ வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்க கையை முடக்கி வச்சுட்டு அவர் கையை செயலாற்ற விடுங்க. அந்த கை உறுதியாய் உங்களோடு கூட இருக்கிறது. அந்த கரம் உங்களுக்காக எப்பொழுதும் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறது. அந்த கரம் உங்களுக்காக பலத்த வெற்றிகளை பெரும் கரமாய் இருக்கிறது. அந்த கரம் தோற்று போவதில்லை, தோல்வி அடைவதில்லை. அந்த கரம் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறது. ஓகே, அவர் கரத்தை விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்க எதுல நம்பிக்கையா இருக்கிறீங்க? இப்போ குதிரைகளையும் நம்பல, ரதங்களையும் நம்பல, உங்க சொந்த பலத்தையும் நீங்க நம்பல, உங்க பணத்தை நம்பல, உங்க அறிவாற்றலை நம்பல, உங்க தாளந்த நம்பல, உங்க திறமைய நம்பல, உங்க அழக நம்பல, உங்க அந்தஸ்தை நம்பல. யாரை நம்பி இருக்கீங்க? அவருடைய நாமத்தை நம்பி அதுல மேன்மை பாராட்டிட்டு இருக்கேன். என்ன நடக்கும்? சங்கீதம் 20:8, Psalm 20:8. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இப்படி நல்லா கவனிங்க. அது பிசாசு வந்துட்டான், ஓங்கி அடிச்சிட்டான், குத்திட்டான், அவங்கள மேல பாரத்தை தூக்கி வச்சுட்டான், பெரிய பாரம் வச்சுட்டான். அந்த பாரத்தின் கீழ் தாங்க முடியாம, வெயிட்டை தாங்க முடியாம சுருண்டு என்ன செஞ்சிட்டீங்க? கீழே விழுந்துட்டீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒண்ணுமே உனக்கு நடக்காது, நான் உனக்கு குஷன் போட்டு மேல கொசுவில் வச்சு எந்த கொசுவும் உன்னை கடிக்காம நான் அப்படியே உன்னை பத்திரமா நான் கொண்டு போயிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? சொல்லலை. ரைட்? சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இப்போ உபத்திரவம் படுத்துற பிசாசு வந்துட்டான். என்ன செஞ்சான்? தலையில தூக்கி ஒரு பாரத்தை வச்சான். பாரத்தை தாங்க முடியாம சுருண்டு கீழே விழுந்துட்டீங்க. இப்போ அவன் என்ன செய்வான்? நின்று பார்த்து சிரிச்சிட்டுவான். பத்தியா, ஒரு பாரம் வச்சேன் தலை மேல, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை, கீழே சுருண்டு விழுந்துட்டாங்க, பத்தியா, வெற்றி எனக்கு தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவன் பலனெல்லாம் போய் அவன் நின்றுட்டு இருக்கிறவன் கல்வாரி சிலுவையில நமக்காக வெளிப்படுத்தப்பட்ட அந்த வல்லமை நமக்காக செயலாற்றி, வேதம் சொல்லுகிறது போல ராஜாக்களை கடிந்து கொண்டு பிரபுக்களை அவர் தண்டிக்கிறது போல அவன் மேல திடீர்னு வருது ஆண்டவருடைய தண்டனை. பிசாசு நிறைய தடவை காலை தடுக்கி விட்டு உழ வைப்பான். வஞ்சனையினால நம்மளை எப்படியாச்சும் விழ வைப்பான். பரவாயில்ல, விழுந்துட்டேன், ஆனாலும் நான் விழுந்து கிடக்க போறதில்லை. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்யும். ஓகே, வாசிங்க ஆபகுக் 3:13. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர். சேலா. ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட், கடைசி பாயிண்ட் முடிக்க போறேன். நல்லா கவனிங்க.
இங்க சொல்றாரு, உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் என்ன செய்யறாராம்? எழும்பி புறப்பட்டு வர்றாராம். எதுக்காக புறப்பட்டு வர்றாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை என்னையும் ரட்சிக்கிறதுக்காக வர்றாரு. அப்படி வந்துட்டு என்ன செய்யறாரு? 2 காரியம் செய்யறாரு. 1, கழுத்தளவாய் அஸ்திபாரத்தை திறப்பாக்கினீர். ஓகே, இது ஒரு காரியம். இன்னொரு காரியம் என்ன? துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். எங்கங்க வெட்டினாரு? வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 12 verses 29 and 30. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும். நடுராத்திரியிலே சொல்லுங்க. நடுராத்திரியிலே. எப்போ உங்க பிரச்சனை உச்சகட்டத்தை எட்டிட்டு வருது பாத்தீங்களா? அந்த நடுராத்திரியில கருகும்மன் சூழ்நிலை எங்க திரும்பினாலும் இருட்டாதான் தெரியுது, எங்கேயும் வழியே தெரியல அப்படின்னு சொல்லும் போது நடுராத்திரியிலே. வாசிமா. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய நுகம் வச்சான் பாருங்க. பார்வோன், அதே பார்வோன் தான். கழுத்துல நுகத்தை வச்சு உங்களை கீழே தள்ளானே, அதே பார்வோன் தான். என்ன சொல்லுது வசனம்? அந்த பார்வோனுடைய வாசிமா தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீச்சு அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. அல்லேலூயா. திறப்பாக்குனாருன்னு சொல்லி இருக்குல்ல, அது இதுக்கு அப்புறம் தான் நடந்தது. அஸ்திபாரத்தை எங்க திறப்பாக்குனாரு? போய் சிவந்த சமுத்திரத்துல நின்னாங்க, திறந்துச்சு அவங்களுக்கு முன்னாடி. ஓகே, அதையும் ஆண்டவர் தான் செஞ்சாரு. மோசே மேஜிக் பண்ணல. மோசே மேஜிக் பண்ணி சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளக்க வைக்கல. ஆண்டவரே புறப்பட்டு அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் மேகத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் தன் ஜனங்களுக்கு முன் சென்றபடியினால் அவர்களுக்கு முன் சென்று அவர்களுக்கு தடையாய் நின்ற எல்லாவற்றையும் திறப்பாக்கி அஸ்திபாரம் தெரியும் அளவுக்கு அதை விலக்கி விட்டு தன் ஜனங்கள் உலர்ந்த தரையில கடந்து போக வைக்கிறார். இப்போ திரும்ப இதுக்கு வருவோம். நான் ஏன் அதை முன்னாடி சொல்லிட்டேன்னா, அது வசனத்துல முன்னாடி இருக்கு, பின்னாடி தான் இதை பத்தி சொல்றார். தலைவன், துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். எல்லா வீட்லயும் எங்க இருந்து எங்க தொடங்கிச்சு? அதிகாரம் பெற்ற பலத்த உங்க சத்ருவா இருந்தாலும் சரி, ஓங்கிய கரத்தினால உங்களை ஓங்கி அடிச்சு உங்களை அடிமைப்படுத்தின சத்ருவா இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்துக்கு கீழே இருந்த ஒரு சாதாரண வேலைக்காரனா இருந்தாலும் சரி, கர்த்தர் எழும்பும் போது துஷ்டன் எல்லாம் அழிக்கப்பட்டு போவான். Hallelujah. When the Lord arises on your behalf, it does not matter if he's a man with power or he's an ordinary man. கர்த்தர் எல்லாத்தையும் போட்டுட்டு தான் அவர் உட்காருவாரு. Hallelujah. சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவள். சொல்லுங்க, நெஞ்ச தட்டி சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் எழும்புவார், எனக்காக கர்த்தர் எழும்பி. நான் சொன்னேன், பாதுகாக்கிறத பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். பாதுகாப்புல என்னெல்லாம் சேர்ந்திருக்கு? யஷா என்று சொன்னால் என்ன? பழி வாங்குறது அதுல சேர்க்கப்பட்டிருக்கிறது. சத்ருடைய கையில இருக்கிறவங்களை தப்புவிக்கிறது அதுல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குது. பாதுகாப்பு அதுல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ தேவன் அதை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். என் தேவன் பெரியவர். சிங்காசனத்துல இருக்கிற பார்வோன்ல இருந்து கீழே இருக்கிற அடிமை வரைக்கும், சிறைச்சாலையில் கிடக்கிறவன் வரைக்கும், எல்லா வீட்டில் இருக்கிற தலையும் வெட்டி போடுற தேவன் நம்முடைய தேவன். அவன் தப்புவிக்கப்படணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? சரணடைஞ்சிடணும். பாபிலோன் நல்லா கொஞ்ச நாளைக்கு நல்லா செழித்திருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாபிலோனிய ராஜாக்கள் எல்லாம் ஆண்டவரை அங்கீகரிக்கிறாங்க. தானியேலின் தேவனை போல வேறு தேவன் இல்லை, இல்லைன்னா ஆண்டவர் அங்கேயே வெட்டியிருப்பார் அவனை. அப்போவே எத்தனை நியாய தீர்ப்புகள் அவன் மேல வந்துச்சு யோசித்து பாருங்க. கரெக்டா நான் சொல்றது வேதத்தை நல்லா வாசித்திருந்தீங்கன்னா நான் சொல்ற சம்பவம்லாம் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும்.
அங்கீகரிக்காதவன் வெட்டுண்டு தான் போவான். ஆண்டவர் பார்வோனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அவர் எடுத்த உடனே அழிச்சு போடுற தேவன் இல்லை. பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், கிருபை தான் எல்லா இடத்துலையும் அவர் கொடுக்குறாரு. லாங் எண்ட் ஆஃப் த ரோப்பு கொடுக்குறாரு. அவன் திரும்ப திரும்ப உங்க தலை மேல ஏறி உங்களை மிதிச்சிட்டு இருக்கானா, கவலைப்படாதீங்க, நாட்கள் வருகிறது. அவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றும் போது, அபிஷேகம் பண்ணப்பட்ட தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் எழும்பும் போது, அந்த பெரிய பார்வோனா இருந்தாலும் சரி, பெரிய முதலையாகிய பார்வோனா இருந்தாலும் சரி, சிறிய வேலைக்காரனா இருந்தாலும் சரி, அத்தனை பேருடைய தலையும் அவர் நறுக்கி போட்டு உங்களை அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? இந்த காலை வேளையில நீங்க எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை, எப்படிப்பட்ட போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட நெருக்கங்கள், பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் ஒன்றை மாத்திரம் உங்களுக்காக செய்ய தீர்மானித்திருக்கிறார். இன்னைக்கு நான் அபிஷேகம் பண்ணினவர்களுடைய ரட்சிப்புக்காக நான் எழுந்திருப்பேன். நான் அவர்களுடைய பலனா இருக்கிறேன். என் நாமம் அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறது. நான் இருக்கிறபடினால என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.